Hello students, நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2024 செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் நேற்று நைட் வந்திருந்தது. ரிசல்ட்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. அந்த ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். பட் அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், WH1 WH13 இது வந்து பெரும்பான்மையான நபர்களுக்கு, அதாவது வித்ஹெல்டில் வந்தவங்களுக்கு இந்த கோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபபிள் இந்த கோடு தான் சொல்கிறாங்க. WH1 ரிசல்ட்னா தெரிஞ்சிருக்கும், அதாவது சஸ்பெக்டட் மால் ப்ராக்டிஸ், உங்களை வந்து மால் ப்ராக்டிஸை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. WH13 என்ன பார்த்தீங்கன்னா, காலேஜ் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணலை. அந்த ரீசன் தான். நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, காலேஜ் வந்து யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணியிருக்காது எக்ஸாம் ஃபீஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினல் செமஸ்டர் எழுதினவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த அரியரும் சேர்த்து வெயிட் பண்ணியிருப்பாங்க. அரியரோட சேர்த்து ரிசல்ட் வெயிட் பண்ணியிருப்பாங்கள்ல, டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன் அரியர் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் அந்த பாசிட்டிவான ரிசல்ட் தான் சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 பேப்பர்ஸ் 8 பேப்பர்ஸ்லாம் எழுதி ஒரே டைம்லேயே நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற நிறையா பேர் இருக்காங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. அண்ட் ஆல் பாஸ் அப்படின்றது அதிக பேர் சொல்கிறாங்க. ஆல் பாஸ் ஆகிட்டோம், அப்படி சும்மா 1 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் தான் ரொம்ப அரியர் விழுந்திருக்கு அப்படிலாம் பேசுகிறாங்க. பட் மோஸ்ட்லி ஹோப்பாக தான் அந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் தான் ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு நல்லா தான் ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தர அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்மளுமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறோம்.